தலை யாப்பிலக்கணத்தில் வரதான் வந்து தலை பார்த்தோம்னா மொத்தம் 7. அதில் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் நேரோன்ற ஆசிரியர் தலை மட்டும் எப்படி மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக படித்து நமக்கு வந்து என்றைக்குமே மறக்காமல் இருக்கிறவரை எப்படி படிக்கணுங்கிறத சொல்கிறேன். நேரோன்ற ஆசிரியர் தலைக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா மாமுன் நேர். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சீர் அதை பார்த்துருவோம். எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து நேரோன்ற ஆசிரியத்தலை, நிறை ஒன்ற ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படின்னு தான் வரும். இந்த ஈரசைச்சீர் மூவசைச்சீர்லாம் இருக்குது. அதுக்கு வந்து இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து தான் அந்த ஃபார்முலா வரும். அதனால் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓரசைச்சீரில் நேர் சேர்ந்தா மாச்சீர்னும், நிறை சேர்ந்தா விளைச்சீர்னும் வரும். பின்னாடி இன்னொரு மூவசைச்சீர் வரும். மூவசைச்சீரில் நேர் சேர்ந்தா காயினும், நிறை சேர்ந்தா கனினும் வரும். அதெல்லாம் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அதை வச்சு எப்படி வந்து நம்ம தலைக்கு வந்து ஃபார்முலா படிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஈரசைச்சீர் இருக்குல்ல, ஈரசைச்சீருக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம்னா இயற்சீர். இன்னொரு பேர் பார்த்தோம்னா ஆசிரியர் உரிச்சீர். நமக்கு தேவை வந்து நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. அப்போ நேர் ஒன்றிய ஆசிரியர் தலைனா அது பேர்லேயே பாருங்களேன், நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. ஆசிரியர் தலைனாக்கா ஆசிரியர் உரிச்சீர். ஆசிரியர் உரிச்சீர்னா எது வரும்னாக்கா இந்த மாச்சீரும் விளைச்சீரும் வரும். நம்ம பார்க்க போகிறது நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை மட்டும்தான். அப்போ இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நேர் ஒன்றிய ஆசிரியர் தலைனாக்கா இந்த நேர் இருக்குல்ல, நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை எதுன்னு பார்த்தோம்னா மா. அப்போ மாமுன் நேர். நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. ஆசிரியர் உரிச்சீர் எது? இந்த ஈரசைச்சீர். ஈரசைச்சீரில் நேர் ஒன்றிய ஆசிரியர் தலைனாக்கா மாமுன் நேர் வர்றதான் வந்து நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை என்னன்னாக்கா மாமுன் நேர். தேங்க்யூ.